ஒரு ஒரு எலக்ட்ரிசிட்டி இல்லாத இடத்துல இந்த ஒரு விஷயத்தை உருவாக்கும் போது அதிக காசு இன்வெஸ்ட் பண்ண வேண்டி இருக்குது, நம்மளுடைய தேவை குறைவா இருக்குதுன்னு நிறைய கஸ்டமர் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. அவங்களுடைய தேவை டெய்லி ஒரு 5 பேர் கால் பண்ணி எனக்கு இது திஸ் இஸ் எனஃப் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாத்தையும் நம்ம மைண்டில் வச்சு ஸோ லோயர் எண்ட்ல இருந்து ஒரு பாட்டம் ஸ்டேஜ்ல இருந்து ஒரு அப்பர் ஸ்டேஜ் வரைக்கும் கிராஜுவலாக நம்ம கஸ்டமர்களுடைய தேவையை அறிந்து நம்ம ஒன்னொன்னா ஃபுல்ஃபில் பண்ணிட்டே இருக்கோம் நண்பர்களே. இந்த மோட்டார் தேர்ட் செட்டப், இந்த மோட்டார் வந்து 150 ஃபீட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. உங்களுக்கு 240 வாட்ஸ் 1 இன்ச் அவுட்புட் டெலிவரி. ஸோ ஃபோர்த் செக்மெண்ட் பாருங்க, இதே மோட்டார் இதே சைஸ் உள்ள மோட்டார் இன்னும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜ் மோட்டார் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டேஜ் கொடுத்துட்றேன். ஸோ அதனால அந்த மோட்டார் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தேன் 250 ஃபீட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. அந்த மோட்டார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BLDC மோட்டார். ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பிள் எலக்ட்ரானிக்ஸ் மதுரையில் இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக், அருமையான டாபிக், மோட்டார் ரிலேட்டட். ஸோ நண்பர்களே பாருங்க, நம்மகிட்ட நிறைய கிளைண்ட் வந்து நிறைய கேள்வி கேட்குறாங்க. ஸோ அந்த கேள்விக்கு பதிலாக நிறைய மோட்டார்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது எந்த மாதிரியான டைப்ஸ், உங்களுக்கு யாரெல்லாம் இதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக நான் பேச போகிறேன். ஸோ நண்பர்களே பாருங்கள், என்னுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அதனால் நீங்கள் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் ஆகாதீங்க நண்பர்களே. உங்களுக்கும் உங்களை சார்ந்தவங்களும் ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து எனக்கு தண்ணி எடுக்கணும் ஒரு 2000 லிட்டர், அதாவது ஒரே டேங்கோ இல்லை 2000 லிட்டர் டேங்கோ பேரலல் பண்ணியிருப்பாங்க. அன்னை ஒரு 20 அடியிலேயே தண்ணி இருக்குது, அன்னை ஒரு 10 அடியிலேயே தண்ணி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எனக்கு குறைந்த தண்ணி கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இதை சூப்பராக பயன்படுத்தலாம். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு 500 லிட்டர்ஸ் போதும், 1000 லிட்டர்ஸ் போதும், எனக்கு 2000 லிட்டர்ஸ் போதும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு இண்டிவிஜுவல் பேக்கேஜஸ் அப்போ நம்ம போட்டிருக்கோம். அடுத்த செக்மெண்ட் பாருங்க, இந்த மோட்டார் 24 வோல்ட் மோட்டார், உங்களுக்கு 330 வாட்ஸ் பேனல், உங்களுக்கு ஒரு MCP. இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 ரூபாய். அதுக்கு அடுத்த செட்டப் பாருங்க, இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மோட்டார் தேர்ட் செட்டப், இந்த மோட்டார் வந்து 150 ஃபீட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. உங்களுக்கு 240 வாட்ஸ் 1 இன்ச் அவுட்புட் டெலிவரி. ஸோ ஃபோர்த் செக்மெண்ட் பாருங்க, இதே மோட்டார் இதே சைஸ் உள்ள மோட்டார் இன்னும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜ் மோட்டார் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டேஜ் கொடுத்துட்றேன். ஸோ அதனால அந்த மோட்டார் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தேன் 250 ஃபீட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. அந்த மோட்டார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BLDC மோட்டார், அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம டிசி மோட்டாரை பற்றி பேசியிருக்கோம். ஃபோர்த் ஸ்டேஜ் பாருங்க, உங்களுக்கு BLDC மோட்டார். ஸோ இதனுடைய வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா 370 வாட்ஸ் 24 வோல்ட் டூயல் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க 250 மோர் தேன் 250 ஃபீட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம் 1 இன்ச் அவுட்புட் டெலிவரி. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 550 வாட்ஸ் சோலார் பேனல். ஸோ 550 வாட்ஸ் சோலார் பேனல், இந்த டூயல் ஸ்டேஜ் மோட்டார் 24 வோல்ட் வித் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தேன் 250 ஃபீட் சப்போர்ட்டிங் இந்த மோட்டார் பேனல் அண்ட் டூயல் போல் MCP. இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000. டெல்லியில இருந்து மெட்டீரியல் வந்து ஆன் தி வே டிரான்சிட்ல இருக்குது. மேக்ஸிமம் 4 to 5 டேஸ்ல இந்த மெட்டீரியல் நம்ம கைக்கு ரீச் ஆயிரும். ஸோ நண்பர்களே, உங்களுக்கு யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ நான் டீட்டெயில்டாக பேசியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிளைண்ட் எல்லாருமே ஒரு பட்ஜெட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பாருங்க, அவங்களுடைய தேவை குறைவான தேவையா இருக்கு. அவங்களுடைய பட்ஜெட் வந்து நம்ம வந்து ஒரு சோலார் ஒரு எலக்ட்ரிசிட்டி இல்லாத இடத்துல இந்த ஒரு விஷயத்தை உருவாக்கும் போது அதிக காசு இன்வெஸ்ட் பண்ண வேண்டி இருக்குது, நம்மளுடைய தேவை குறைவா இருக்குதுன்னு நிறைய கஸ்டமர் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. அவங்களுடைய தேவை டெய்லி ஒரு 5 பேர் கால் பண்ணி எனக்கு இது திஸ் இஸ் எனஃப் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாத்தையும் நம்ம மைண்டில் வச்சு ஸோ லோயர் எண்ட்ல இருந்து ஒரு பாட்டம் ஸ்டேஜ்ல இருந்து ஒரு அப்பர் ஸ்டேஜ் வரைக்கும் கிராஜுவலாக நம்ம கஸ்டமர்களுடைய தேவையை அறிந்து நம்ம ஒன்னொன்னா ஃபுல்ஃபில் பண்ணிட்டே இருக்கோம் நண்பர்களே. தொடர்ந்து நீங்க இதை வாட்ச் பண்ணுங்க, இதை கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. நண்பர்களே, நாம் தினந்தோறும் இதே போல் வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ் பண்ணும்போது நீங்க ஆளுங்கிற ஆப்ஷன்ல இருக்கும்போது தினந்தோறும் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடும். நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோ. நன்றி, வணக்கம்.